ராசிபலன் நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களே, இது உங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிபகவான் டிசம்பர் 20 இம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 20 டிசம்பர் 23 முதல் மார்ச் 6 26 வரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனிபகவானால் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும் என்பதை காண்போம. கலையின் மீது தணியாத ஆர்வமும் எந்த துயர்வந்தாலும் கலங்காமல் உழைக்கும் தன்மையும் கொண்ட கடக ராசி அன்பர்களே. இதுவரை கண்டக சனியாக மகரத்திலிருந்து பலன் கொடுத்துகொண்டிருந்த சனிபகவான் அஷ்டம சனியாக தற்போது மகர ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். அஷ்டம சனி ஆட்டிப்படைப்பாரோ என்ற பயம் வேண்டாம். சனிபகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் சில நல்ல பலன்களும் ஏற்படும். பேச்சில் துணிவு பிறக்கும். கடினமான உழைப்பை கொடுக்கும் சிந்தனை தோன்றும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சாதித்து காட்ட வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கும். என்றாலும் எதிலும் எச்சரிக்கை அவசியம். யாரையும் நம்பி பணம் கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்தால் பேசித் தீர்க்க வழிபாருங்கள். இரவு நேர வாகன பயணத்தை முற்றிலும் தவிர்த்துவிடுங்கள். பிற பேச்சை கேட்டு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். மதிப்பு மிக்க ஆவணங்கள் காசோலைகளை கையாளும்போது கவனம் தேவை. பத்திரங்களை படித்து பார்த்து கையெழுத்து இடுங்கள். ஜோதிட ரத்னா கே.பி. வித்யாதரன். குடும்பத்தில் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள். பிள்ளைகளை விட்டுப்பிடியுங்கள். மகளுக்கு திருமண முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ளுங்கள். கையில் காசு இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உரிய நேரத்தில் தேவையான தொகை கடனாக கிடைக்கும். அதை முறையாக திருப்பிச் செலுத்த திட்டமிடுங்கள். நண்பர்களுக்கு உதவுகிறேன் என்று தடாலடியாக எதையும் செய்ய வேண்டாம். உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுவிட்டு அவர்கள் விலகிப் போய்விடுவார்கள். ஆரோக்கியத்தில் உரிய கவனம் தேவை. சர்க்கரை நோய் இரத்த அழுத்தத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் ஆலோசனை இன்றி மாத்திரைகள் உண்ண வேண்டாம். வழக்கில் மந்தமான போக்கே காணப்படும். விசேஷங்களில் கலந்து கொள்ளும்போது மரியாதை எதிர்பார்த்து தேவையில்லாமல் பேசி ஏமாற வேண்டாம். ஆனால் அனைத்தையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் மனதில் பிறக்கும் என்பதால் தைரியமாக இருப்பீர்கள். 2024ஆம் ஆண்டு மே மாதத்துக்குப் பிறகு குருபகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்குவார். அப்போது மலை போல் வந்த துன்பங்கள் எல்லாம் பனி போல் விலகும். பணப்பிரச்சனைகள் தீரும். திட்டமிட்டபடி காரியங்கள் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். வாக்கிய சனிப்பெயர்ச்சி கடக ராசிபலன்கள். சனிபகவானின் பார்வை பலன்கள். சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசியை பார்ப்பதால் பேச்சில் உற்சாகமும் துணிச்சலும் பிறக்கும். என்றாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிவசப்பட்டு பேசி சிக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சனிபகவான் உங்களின் 5ஆம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பதால் எச்சரிக்கை உணர்வு அதிகரிக்கும். உங்களை சிக்க வைக்க புதிய சதி ஏதேனும் நடைபெறுகிறதோ என்கிற சந்தேகம் தோன்றும். பிள்ளைகள் விஷயத்தில் அன்பால் திருத்த பாருங்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிதாகும் என்பதால் எச்சரிக்கை தேவை. சனிபகவான் உங்கள் 10ஆம் வீடான மேஷத்தை பார்ப்பதால் பணிச்சுமை அதிகரிக்கும். என்றாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு பணியில் நல்ல பேர் எடுப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும் என்றாலும் கடின உழைப்பின் மூலம் விரிவுபடுத்துவீர்கள். பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். மே மாதத்திற்கு பிறகு நஷ்டத்தில் இருந்து மீள்வீர்கள். பணியாளர்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறையாக செலுத்திவிடுங்கள். எவ்வளவு லாபம் வந்தாலும் சட்டத்துக்கு புறம்பான தொழில்களில் இறங்காதீர்கள். இரும்பு தொழில் செய்பவர்கள் அபரிமிதமான லாபம் பெறுவீர்கள். கடல் உணவு வகைகள் ரசாயன வகைகள் கட்டட உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். உத்தியோகம் பணிச்சுமை அதிகரித்த வண்ணம் இருக்கும். அதிகாரிகள் கண்டிப்பு காட்டுவார்கள். சில நேரங்களில் விரக்தி மனோபாவம் உண்டாகும். நேரங்காலம் பார்க்காமல் உழைத்தும் எந்த பயனும் இல்லையே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள். உங்களுக்காக பரிந்து பேசிய உயர் அதிகாரி வேறு இதத்திற்கு மாற்றப்பட்டு புது அதிகாரியால் சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். எனினும் சம்பளம் உயரும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். புது வாய்ப்புகளும் பொறுப்புகளும் சற்று தாமதமாகி கிடைக்கும். பரிகாரம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகிலுள்ள மொரப்பாண்டி எனும் ஊரில் அபய முத்திரையுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீபஞ்சலோக சனீஸ்வரரை பரணி நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள். திருநங்கைகளுக்கு உதவுங்கள். வாழ்வில் திருப்பம் உண்டாகும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை பாடாய்படுத்தினாலும் சமயோஜித புத்தியால் சாதிக்க வைத்து வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு உங்களை உயர்த்துவார்.